வெல்கம் டு அவர் கிட்ஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸை வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். பொட்டேட்டோ சீஸ் பால். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துடலாமா? பாத்துடலாங்க. பொட்டேட்டோ, கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும், அப்புறம் வெங்காயம், மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், நெக்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ், சீஸ், எண்ணெய், தண்ணி, கொஞ்சமா உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஷார்ட் அந்த பொட்டேட்டோ எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை நல்லா மசிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அக்கா நான் கடிச்சு கேக்கட்டா? எப்படியும் நீ என்ன டென்ஷன் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்ட. என்னாலயும் இந்த கிழங்கு நசுக்க முடியல. நீ குடுக்கற டென்ஷனுக்கு இதை நசுக்க முடியுதான்னு பாக்குறேன். சரி கேளு. சரிக்கா, ஒருத்தருக்கு நாய் கடிச்சுச்சான். டாக்டர் கிட்ட போனாங்க. டாக்டர் சொன்னாங்களா, எங்கப்பா நாய் கடிச்சிச்சுன்னு கேட்டாங்களா. என்னக்கா சொல்லிருப்பாங்க? என்ன சொல்லிருப்பாங்க? கடிச்சத சொல்லிருப்பாங்க. இல்லக்கா, கையில கடிச்சுதாமா? இல்லக்கா, கால்ல கடிச்சது. தப்புக்கா. அப்ப எங்கடி கடிச்சிச்சு? நானே சொல்லட்டா? பெருமாள் கோயில சந்தில கடிச்சுச்சான். ஐயோ, இந்த கிழங்கு எப்படி நசுக்குறான்னு பாரு. அக்கா பாத்து பாத்து. அக்கா இந்த கிழங்கு கடிச்சுக்கா. எப்படியோ நசிக்கிட்டேன். இன்னும் எவ்வளவு கடிச்சு வச்சிருக்க? நிறைய இருக்கா. கொஞ்சம் வச்சுக்கோ, தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா இத நசுக்கியாச்சு. இப்ப வந்து இதுல வந்து மல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் இந்த போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா நசுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உருண்டை பிடிக்கும் போது வெளியில வராம இருக்கும், இல்லைன்னா வெளியில வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை கலக்கிக்கணும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கிட்டு. ஏன் கார்ன்ஃபிளவர் போட்டேன்னா அப்பதான் பால் கிறிஸ்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி. இதை வந்து டிப் பண்றதுக்கு மைதா மாவுல ஒரு பேஸ்ட் செய்ய போறோம். ஷாட்டோ, அது எடுத்துக்கூட, அந்த பவுல் எடுத்துக்கூட. என்னங்கக்கா? இப்போ அந்த மைதா மாவு எடுத்துக்கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் உப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து திக்காவும் போயிடக்கூடாது, தண்ணியாவும் போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தோசை மாவு ஸ்டேஜுக்கு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம சீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஷார்ட் இந்த சீஸ் எடுத்துக்கொடு. சீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை உருண்டை பிடிக்கணும்.
இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன காஞ்சிருச்சுன்னா டக்கு டக்குன்னு போடுறதுக்கு அப்பதான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ண போறோம்னா இல்லடி மைதா மாவு லிக்விட்ல வந்து இதை நம்ம டிப் பண்ணிட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல வந்து நம்ம டிப் பண்ணிட்டு அப்புறம் தான் எண்ணெயில போட்டு பொரிக்கணும். நீ வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்து இதுல போட்டுரு, நான் வந்து எண்ணெய் ரெடி பண்ணிடுறேன். சரிக்கா. பொட்டேட்டோ பால் வந்து உடஞ்சிடாம ஸ்லோவா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பிரெட் கிரம்ஸ்லயும் இந்த பொட்டேட்டோ பாலை நல்லா ரோல் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவா ரோல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் இந்த பால் வந்து உடையாம இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டையை ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எண்ணெய் காஞ்சதுதான் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயில போட்டு பொரிக்கணும். ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்ல சீஸ் பால்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை அதிகம் தான், ஆனா வீட்டுல செஞ்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா எனக்கு ஒரு தாங்க. அக்கா டேஸ்டா இருக்குக்கா. ஆமாண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.